ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு பயண வீடியோ தான். பெருசாக ஒரு இடம் இல்லை, யாழ்ப்பாணம் தான் வெளிக்கிட்டு இருக்கிறோம். சரியா, வாங்க நீங்களும் சேர்ந்து என்னோட பயணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் ட்ரெயினில் தான் போகிறோம். தெரியுமா, யாழ்ப்பாணம் நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணிட்டு யூட் 2 நாளைக்கு முதலே போய் புக் பண்ணிட்டு வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ABCD அப்படி அந்த மாதிரி 4 பாக்ஸ் இருக்குது. ஏசி தான் உண்மைக்கு நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சின்ன ஆக்களோட போகிறதுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு உகந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த மட்டும் பஸ்ஸை விட ட்ரெயின் அப்படி ஒரு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணிக்கு தான் எங்களுக்கு ட்ரெயின். நாங்கள் ஒரு 7:45 நாங்கள் வந்துட்டோம். 7:40 அதுக்கெல்லாம் நாங்கள் கணக்காக கடகடன்னு வந்தாச்சு. நாங்கள் வெளிக்கிற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழை ஜெகஜோதி மழை. கொழும்புல பயணம் போக முடியுமான்ற நிலையில் இருந்து ஆனாலும் வெளிக்கிட்டு வந்தாச்சு. என்னதுக்காக இப்போ அவசரமாக நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம்னு சொன்னால், நான் தலை தொட்ட மகளுக்கு முதல் நன்மை. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞான பெற்றோர் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லி அந்த ஃபாதர் சரியான ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். ஸ்ரீலங்காக்குள்ள இருக்கிற ஞான பெற்றோர் கண்டிப்பாக வரணும், வெளியூரண்டா பரவாயில்லை அப்படின்னு சொன்னா போல் கண்டிப்பாக வரணும்ட்டு இந்த தொட்ட மகள் எடுத்து தொட்டம்மா வாங்கோ அப்படின்னு கேட்டால் பிறகு எப்படி என்னால் போகாமல் நிற்க முடியும். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கிளம்புங்கடா வாங்கடா இதுதான் சாட்டுன்ட்டு போயிட்டு வரலாம்ட்டு வெளிக்கிட்டாச்சு. நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரை நாள் ஆயிடுச்சு. யாழ்ப்பாணம் போய் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கிட்ட இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ தான் ரெடியாகி வெளிக்கிட்டு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம். சரியா, ட்ரெயினில் ஏறியாச்சு. வெல்கம் டு ஸ்ரீலங்கன் ரயில்வே அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்படியே நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து பயணிக்கலாம். என்னென்ன நடக்குது என்னென்னு சொல்லி அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். தொடர்ச்சியாக பாருங்கள். சரியா, நீ நிமித்தி விட்டுருக்க இல்லை மாங்க அன்னாசி கொய்யாக்கா மாங்க அன்னாசி அம்ப பேர் அன்னாசி அம்ப பேர் ஜெனலின் அம்மாட்ட வரீங்களா? வாங்க வா. ஹாய் ஏழு அப்பா தண்ணி விட்டு அப்பா டேடி தண்ணி என்ன அப்படி அப்பா தண்ணி என்னன்னு பாருங்க, அவசரமாக மூழ்கி கலையெல்லாம் இல்லை. பயணம் வெளிக்கிடும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எந்த ஒரு சாப்பாடுமே ரெடி பண்ணிடல. ஏன்னா பகல் எல்லோரும் சாப்பிட்டு அதோட பார்த்தீங்கன்னா சரியான மழை வேறு. இந்த மழைகளை பயணம் வெளிக்கிறதான்ற ஒரு நிலைமையில் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக போய் ஆகணுமென்ற ஒரு சுச்சுவேஷனால் கடண்டு எல்லாம் ரெடி பண்ணி வெளிக்கிட்டதால எந்த ஒரு சாப்பாடுமே செய்யலை. பிஸ்கெட்டுகள் தான் இவட அப்பா டக்கண்டு வாங்கினவர். இரவு நேர பயணம் பண்ணுறபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக ரொட்டிகள் அதுகள் எதுவுமே வரையில்லை. கச்சான் அதெல்லாம் நோம்பலாக பகல் நேரம் பண்ணால் கூடுதலாக வரும். இரவு நேரம் பண்ணுறபடியாக எதுவுமே வரையில. கூடுதலாக இந்த மாங்காய்கள் அதுகள் தான் வந்தது. கேண்டீன் இருக்குது, அங்கே செகண்ட் கிளாஸை தாண்டி போனோன்னா கேண்டீன் இருக்குது. அதுக்குள்ள நடந்து போகவே நடுங்கும் நண்பர்களே. அப்படி இருந்து நானும் மகனும் போனோம் தெரியுமா. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிஸுகள் அதுகள் தான் இருக்குது. டிப்பி சிப்ஸ் பனிஸ் சோடா அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. ஆனால் நான் இரவு நேரம் அதுகள் எதுவுமே வேண்டி கொடுக்கலன்னு சொல்லுங்கள். பயணம் பலிக்கிற நேரம் அதை இதண்டு கொடுத்து போட்டு பேருந்து இவேலுக்கு ஏதாவதுண்டா இவேலோட எனக்கு பிறகு கரைச்சலாக போயிடும். அந்த மூந்தாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சரவணா ஸ்டோரில் வாங்கி வச்சுருந்தேன். இது நல்லா இருக்கும். அதில் அதை சாப்பிட்டு கொண்டு தான் நாங்கள் வெளிக்கிட போகிறோம். இது பாருங்க, சார்ஜ் கூட போடலாம். ஃபோனுக்கு சார்ஜ் இறங்கிச்சுன்னு சொன்னால் இதில் சார்ஜ் கூட போடுற வசதி எல்லாம் இருக்குது. வடிவா கால் நீட்டி இருக்கக்கூடிய வசதி இருக்குது. அந்த டேபிள் மாதிரி எடுத்து சாப்பிடக்கூடிய வசதி எல்லாமே இருக்குது. ஆனால் கூடுதலாக நிறைய பேர் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தால் சாப்பிட்டுச்சுன்னா நான் பெருசாக சாப்பாடு எதுவுமே செஞ்சு கொண்டு போகல. இந்த மூந்தாலையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போன மாறு பிஸ்கெட் அதுகள் இதில் சாப்பாடி இவைகளுக்கு சாப்பிட கொடுத்து எல்லாம் பேக்காட்டி ஒரு மாதிரி போய் இறங்கியாச்சு. ஏன்னு சொல்லுங்கள், பயணம் பலிக்கிடையக்க கூட சாப்பிட்டா பயம் தச்சமணி சத்திய கித்தி எடுத்துச்சினமோ அப்படி ஏதுமென்னு சொன்னாலும் எனக்கு கரைச்சல். அதால் தான் பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்கல. நாங்கள் 3 சீட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நான் சரியான பிள்ளை ஒன்று விட்டுட்டேன். கண்டிப்பாக 4 சீட் தான் புக் பண்ணணும் வரைக்கேன்னு முடிவெடுத்தாச்சு. ஏன்னு சொல்லுங்கள், எங்களோட சின்னவா அவக்கும் ஒரு சேர் வேணுமென்ட்டு அளவெளிக்கிட்டா. என் மகன் பாத்ரூம் போயிட்டு வந்தவர். அந்த நேரம் ஒரு கொஞ்ச நேரம் அதில் இருந்தாவா. அவன் வந்தோடனே அண்ணா எலும்புன்ட்டு அழுது. அவனும் எழும்ப மாட்டேன்டான். 2 பேருக்குள்ளேயும் எனக்கு பெரிய போராட்டமாக போச்சு. பேருந்து வீர அப்பா ஒரு மாதிரி வெளியில் கொண்டு போய் ஆளுக்கு விளையாட்டு காட்டி கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த
இந்த அக்கா பார்த்தீங்கன்னா வவுனியாவோட இறங்கிட்டா. அதுக்கப்புறம் அதில் அவள் இருத்தி ஒரு மாதிரி சமாளிச்சாச்சு. இப்போ நானும் என் மகனும் கேன்டீனுக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம் வாடாண்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நண்பர்களே பெருசாக ஒன்றுமே இல்லை. அந்த பொப்கார்ன் இருந்துச்சு, அதுக்கு பிறகு இந்த சிப்ஸ், இந்த சின்ன நீட்டு முறுக்கு மாதிரி சிப்ஸ் இருக்குமா அதுதான் இருந்துச்சு, பன்னுகள் இருந்துச்சு. நாங்கள் இதை மட்டும் வாங்கி கொண்டு வந்துட்டோம். நெஸ்காஃபி, அதுக்கு பிறகு கிரி காஃபி, இந்த பால் காஃபி அதெல்லாம் இருந்துச்சு. பிஸ்கெட்டுகள் கூட இருந்துச்சு, மாறு பிஸ்கெட், க்ரீம் கிரேக்கர் அதுகள் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் எதுவும் வாங்கல. ஆனால் இந்த ட்ரெயினுக்கு நடந்து போகிறது இருக்கு, கிடுகிடு 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 நடக்க எங்கே விழுகிறமோ தெரியாண்டு நானும் என் மகனும் பயந்து ஒரு மாதிரி போய் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாம் நல்ல நீட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் போகையில் இடையே எட்டி போய் பார்த்தோம். மகன் போயிருந்தார், இவர் அப்பாவும் போயிருந்துச்சுன்னா நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் மகன் சொன்னார், அம்மா நல்லா நீட்டாக தான் இருக்கம்மா, ஆனால் நல்லா ஸ்டெடு சொல்கிறது நிற்கிறதான் கொஞ்சம் பயமாக இருக்கம்மா, போய் அங்கே இங்கேன்னு விழுந்துருவோமோண்டு இப்படி சாஞ்சு கொண்டு படிவா நின்று தானம்மா எல்லாம் செய்ய வேண்டி கிடக்கு, சூப் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தார். சிரிச்சு கொண்டு வந்தாச்சு. அவர் கேட்டினால முகத்தை மூடி கொண்டு இருந்தார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இறங்கியாச்சு. இப்போ நாங்கள் வந்து இறங்கின டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4:45 வந்து இறங்கியாச்சு. வந்து இறங்கிட்டு உடனே நாங்கள் புக் பண்ணுவோம் மட்டும் தான் இருந்தோம். சரி நாங்கள் போகிறதுக்கான டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போவோம்னு சொல்லி பார்த்தா எல்லாம் க்ளோஸ் மூடி தான் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பின்னேரம் வந்து புக் பண்ணுவோம்னு சொல்லி, ஏன்னா நாங்கள் அங்கே 7 மணி பூசைக்கு நின்றே ஆகணும். அதால் கடைண்டு நான் ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன், மலபார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன் நண்பர்களே. அரியாலை கிட்ட மாம்பழஞ்சந்தி தபால் கட்டை அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி நான் நல்லா இருக்கும் மலபார் ஹோட்டல்னு பேரை கேட்டு விழுந்து நான் நல்லா இருக்கும் பிள்ளைகளை கொஞ்சம் இயற்கையாக இருக்கும் கொண்ட காட்டுவோம் மட்டும் புக் பண்ணினா அந்த ஹோட்டலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வேணாமண்டு போயிட்டு நண்பர்களே. தெரியுமா, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கே தெரியல இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குன்னு. அது நான் இப்போ காட்டினேன், அதான் ஹோட்டல் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. எங்களுக்கு என் மகன் அம்மா பே வீடு மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்புறம் உடனே நாங்கள் ஹோட்டலை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் கடந்து வெளிக்கிட்டு கொண்டு வந்துட்டோம். இது பாருங்கள் சென்ட் ஜோன்ஸ் பள்ளிக்கூடத்துக்கிட்ட நிற்கிறோம். நாங்கள் அந்த ஏடிஎம்முக்கு போயிட்டு போகும்போது அதில் நிற்கிறோம். சாரி தான் கண்டிப்பாக கட்டி கொண்டு வரணும்னு சொல்லிட்டினோம். ஆனால் நண்பர்களே நான் வந்து சுற்றுறேன் எனக்கு அந்த நேரம் அந்த பதட்டத்தில் 7 மணிக்குள்ளே கோயிலில் நின்றாகணும். எனக்கு சரியே வரையில்லை. நான் கோல் பண்ணி ரதிசன் நான் என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, என்ன செய்ய, சாரி கட்ட கஷ்டமாக இருக்குது, நான் ஷல்வாரோட வாரன் அப்படின்னு கேட்டேன். அம்மா நீ சாரியை கொண்டு வா, இங்கே உடுத்துறதுக்கு ஆக்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சரியன்ட்டு தூக்கி போட்டுக்கொண்டு கடகடன்ட்டு வந்தாச்சு. வந்து இறங்கி நண்பர்களே அதில் இன்னொரு பவுடி பாருங்கள், ஆட்டோ வந்து அங்கேருந்து வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ பழுதாக போயிட்டு. இது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெலிஞ்சி முனை, ஊராத்துறையை தாண்டி இருக்குது மெலிஞ்சி முனை என்று சொல்லி ஒரு இடம், அங்கே தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன்ட வீடுன்னு நினச்சி இன்னொரு பவுடி வேறு ஏற்றிய வீட்டுக்குள்ளே போயிட்டோம். இப்படி தான் இருந்துச்சு அவங்களோட வீடு முதல், சரியா? இப்போ அவங்க நல்லபடியாக எல்லாம் திருத்திட்டாங்க. அதில் எங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம் போயிட்டு இதே மாதிரி தானே இருந்துன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே போய் நல்ல வேளை அடி வேண்ட எல்லார்ட்டையும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உண்மைக்கு நல்ல ஒரு மனிதர், அப்படி ஒரு பாசமான ஆக்கள்ன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி பிடிக்கும் தெரியுமா நண்பர்களே. ஒரு மாதிரி கடகட்ட அவங்க சொன்னாங்க இது இல்லை அடுத்த வீடு டக்குண்டு வெளிக்கிட்டு அங்கே போனோன்னே அந்த போகிறார் பாருங்க ரைசனோட தம்பி அவற்றை வைஃப் டக்குண்டு வந்து எனக்கு சாரியை நஞ்சுன்னு எனக்கு என்ன செய்து இழுத்து சுற்றி அப்படின்னு ஒரு மாதிரி ஓடியாச்சு. ஏன்னு சொல்லுங்கள் எல்லாரும் உள்ளுக்கு போயாச்சு. எந்த தொட்டமகள் போயக்க மட்டும் ஃபாதர் முறைச்சி பார்த்து எங்கே தொட்டமான்னு கேட்டேன். இந்தா வந்து கொண்டிருக்கிறான்ட்டு நானும் ஓடுறேன்னு ஒரு மாதிரி சாரியெல்லாம் இழுத்து கட்டி சுற்றி கொண்டு ஓடியாச்சு. உண்மைக்கும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் விட அதை விட அந்த கவலையாக போயிட்டு அந்த புள்ள ஏங்கிரும் எல்லாற்றும் தொட்டு தான் இதை பண்ண வந்திருக்கு, என்னால் மட்டும் போக முடியாமல் ஒரு மாதிரி போயாச்சு. போய் நல்ல நிறைவாக பூசையெல்லாம் பார்த்து அவருக்கு முதல் நன்மை முதல் அவள் என்ன ஆண்டவற்ற உடலை ருசிக்கிறான்னு அதுக்கு நாங்கள் எல்லாரும் அப்படி ஒரு ஆதரவாக இருக்கணும் போயாச்சு. திருப்பலியெல்லாம் நிறைவேற்றி முதல் நன்மையெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசை முடிய நாங்கள் இஞ்சால வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லை. இரவு வெளிக்கிட்டோமா கடகடன்னு அப்படியே வந்து இங்கே வந்து அப்படியே நிற்கிறோம். இங்கே எங்களோட ஹோட்டல் அனுபவங்கள் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுவேன். இப்போதைக்கு நான் இந்த முதல் நன்மை வீடியோ பார்க்குறேன். அதுக்கு எனக்கு சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? எனக்கு ப்ளீட் பண்ணி தான் கூடுதலாக உடுத்துறேன். நான் நமக்கோ அந்த நேரம் ப்ளீட் பண்ணி சரி வரையில் கடைசியாக நான் சொன்னேன், பிரியா எனக்கு பரவாயில்ல சும்மா சுற்றியாவது விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு மாதிரி சுற்றியாச்சு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து துப்பட்டி போட்டு ஆகணும், துப்பட்டி போடணும் பொட்டு வைக்கணும் அப்படிலாம் நிறைய ரூல்ஸுக்கு ஒரு மாதிரி உடுத்திக்கொண்டு வந்தாச்சு. அப்பா 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 சொல்லு சரியா
ஹாய் சொல்லுங்க. ஹாய். இவர்தான் கிறிஸ்து அரசர். பார்த்தீங்களா, இந்த கோயிலுக்கு பேர் வந்து கிறிஸ்து அரசர் ஆலயம். என்ன சொன்னால் நான் ஃபாதர்கிட்ட லெட்டர் இங்கேருந்து கொடுக்கணும் வைக்காங்க. அதாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனை வந்துட்டு நான் லெட்டர் கொடுக்க ஒரு நாள் பிந்திட்டேன். ஏன்னா எங்களோட ஃபாதர் சுப்ராஜ் ஃபாதர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஷப் ஆஃபீஸுக்கு போயிருந்தார். 1000 இல்லத்துக்கு போனதால் அவர் என்னால் சந்திக்க முடியலை. அடுத்த நாள் லெட்டர் தாரன்னு சொன்னால் இந்த ஃபாதர் வந்து கொஞ்சம் கோவமாயிட்டார். இங்கே அவாக்கெல்லாம் பேசி கண்டிப்பாக லெட்டர் வந்து ஆகணும்னு சொல்லி அப்போ அவங்க ஒரு மாதிரி நான் எடுத்து கொடுத்துட்டேன் அடுத்த நாள். அப்போ இந்த பேர் நான் எழுதி கொடுத்துட்டேன். இந்த பேர் என்று கேட்டார் கோயில். அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. மெலிஞ்சு முனை கிறிஸ்து அரசர் தேவாலயம். அங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு முதல் நன்மை கொடுக்கப்பட்டது. இந்த பார்த்தீங்களா, இது கிறிஸ்து அரசர் கலையரங்கம் அப்படின்னு இருக்குது. எனக்கு பெருசாக இங்கே இடங்கள் தெரியாத நண்பர்களே, என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பூசையெல்லாம் முடிஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் வேறு வீட்டை தான் போகிறோம். வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக எல்லாம் தூரம் இல்லை. இப்படியே கோயிலால் இந்த பக்கம் வந்து இப்படி திரும்பினோம்னா வீடு பக்கத்துலேயே இருக்குது. எல்லாம் பக்கத்தில் கிட்ட இருக்குது. பார்த்தீங்களா, எனக்கு உண்மைக்கு நல்ல ஒரு இயற்கையான காற்று நல்லா இருக்குது. உண்மைக்கு அப்படி ஒரு இங்கே வாழ்கிற எல்லாருமே உண்மைக்கு கொடுத்து வச்சவேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லுங்கள், அப்படி ஒரு இயற்கையான காற்று சந்தோஷமான வாழ்க்கைன்றதான் அப்படி நல்லா இருக்குது. சொல்லவே எனக்கு வார்த்தை இல்லை. அதுக்கு பிறகு இங்கே வீட்டை வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி எல்லாம் ரெடி பண்ணி இருந்துச்சு. நான் பார்த்தீங்களா அவக்கு என்ன அந்த முதல் நன்மை கீழே இருத்துறதுக்கு எல்லாம் படிவா என்னென்னு சொல்கிறோம் பந்தல் மாதிரி. இப்போ இப்படித்தான் நல்ல விதமாக டிசைன்கள் எல்லாம் செய்யணும். கதிரிகள் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்களுக்கு சின்னவாக்கு பால் ஆற்றி கொண்டிருக்காரு ஜூட்டேண்டா. அவள் பாவம் நைட் வந்து விடியரும் பாலும் குடிக்க இல்லையா. அந்த ஹோட்டலில் போய் நாங்கள் அவசரமாக பறந்தடிச்சு இங்கே வந்ததுலேருந்து பிள்ளைக்கு எந்த சாப்பாடுமே கொடுக்க இல்லை. அதோட வந்தோடனே ஜூட் முதல் வேலையாக சுடுதண்ணியை கேட்டு வேண்டி அவங்க பால் அடித்து கொடுத்தது. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு அடுத்த வேலை ஓடுபடுன்னு சொல்லி வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை சாப்பாடு நல்ல இடியப்ப பிரியாணி செஞ்சுருந்துச்சுன்னா எனக்கு அதை வீடியோ எடுக்க கிடைக்கல. நல்லா இருந்துச்சு. இறால் பிரட்டல், இடியப்ப பிரியாணி, சிக்கன் டெவல், அப்படி முட்டை, அது இதண்டு நிறைய சாப்பாடு இருந்துச்சு நண்பர்களே. நல்ல வடிவாக பூசை முடிச்சு வந்து நல்ல திருப்தியாக வடிவாக சாப்பிட்டுட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தியான சாப்பாடெல்லாம் வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் வெட்ட போகிறோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 17 பிள்ளைகளுக்கு அன்றைக்கு முதல் நன்மை கொடுத்தது. அந்த 17 பிள்ளைகளும் பக்கத்தில் தான் வேறு வீடுகள் எல்லாம் இருக்குது. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோக்கார தம்பி அவ்வளோ பெற்ற வீட்டுக்கும் போகணும் ஃபோட்டோ எடுக்க. அதால் அவர் கடன்னு இந்த ஃபோட்டோ வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. பாருங்கள் அவட கேக் எப்படி இருக்குது, வடிவாக இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ கேக் வெட்டுறோம் சொன்னால் தொட்டதாக கண்டிப்பாக நிண்டி ஆகணும். முதல் நன்மைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞான பெற்றோருக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் கவனிப்பாக இருக்குன்னு தெரியுமா நண்பர்களே. சாப்பாடாக இருக்கட்டுக்கும் எல்லாமே அப்படி ஒரு கவனிப்பாக இருக்கட்டுக்கும். எனக்கு அதை கூடுதலாக கவனிக்கும் போது எனக்கு அது ஒரு மாதிரி நர்வஸாக கூட இருந்துச்சு. எனக்கு அதாலேயே நான் நிற்கலை. இங்கே நிற்க சொல்லி எனக்கு கரைச்சல், எனக்கு மாசம் நிற்கணும்னு சொல்லி. ஆனால் அவள் பாவம் விழுந்து என்னை கவனிக்க எனக்கு அது ஒரு நர்வஸாக இருந்துச்சு. நான் சொன்னேன், அனு நீங்கள் முதல் உங்களோட வீட்டை வாராக்கள் எல்லாரையும் கவனிங்க, நான் போயிட்டு நாளைக்கு வாரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன் நான். ஆனால் உண்மைக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, கேக்கெல்லாம் நல்லா வடிவாக செஞ்சு இந்த மாதிரி தான் கேக் செய்திருந்துச்சு. நான் அதுக்கு பிறகு நாங்கள் வெளியில் சுற்றி பார்க்க வந்துட்டோம். வாங்க பார்க்கலாம். பேச இல்லாமல் இருக்கு. சொல்லாமல் கொள்ளாமல் விடுறது சரியில்லையே. சரி அது வேணாம் ஆட்டி சொல்லாமல் ஓடக்கூடாது. மற்ற பக்கம் முன்பக்கம் வீவை பற்றி சூப்பராக யூடியூப்ல அம்மா பள்ளிக்கு சைக்கிள் போடுறான், பட்டம் போடுறான். ஹலோ, நீங்க எங்க போறீங்க? சைக்கிள். உங்களுக்கு சைக்கிள் ஓட தெரியுமா? சரி சரி சரி. ரவந்திய சைக்கிள்
அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஐயாட சைக்கிள் அதில் நின்றுச்சு எடுத்து நானும் மகனுக்கு ஓட தெரியும் அவருக்கு ஓட காட்டிட்டு நான் ஓடினேன் ஜூட் சொல்லிச்சு இது ஆட்ட சைக்கிள் தெரியும் கேட்காம எடுக்காத சோவா சும்மா எனக்கு இதுலேருந்து இது மட்டும் தானே இருக்கும் ஓடி பார்த்துட்டு வெப்பமண்டு ஓடி பார்த்துட்டு வச்சாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூட்டும் ரைஸும் நான் போய் நொங்கு வெட்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நொங்கு வெட்டி குடிக்க போகிறோம். ஆறு பார்த்து நொங்கு வட்டினா கண்ணாடி ஜனன் மற்ற வெட்டுங்க மற்ற கண்ணு மண்ணூர்க்க வெட்டுங்க. அவருக்கு கொடுங்க அந்த வட்டி கொடுங்க எனக்கு இருக்கா இங்க வேறுங்க ஒரு ஆள் குட்டி நொங்கு குடிக்கிறார். குடிங்க 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 நொங்கு குடிங்க. அப்படியே விரல அமைதி போட்டு தண்ணி வாங்கி கொடுத்துட்டு இல்லாட்டி மூஞ்சில கழுவுங்க. இது வேணாம் வேற வட்டி கொடுங்க இருக்காது. சைக்கிள் இல்ல சைக்கிள் ஜெராட்ட நான் கொண்டு போனேன். இல்ல போலியா போறங்க இந்த இன்னொன்று வெட்டுவோம் அதை கொடுங்க. காணுமா காணுமா உங்களுக்கு வேணும் வேணுமா வட்டி கொடுங்க. இது முத்திட்டே நான் ஒன்று ரெண்டு முழுக்காய் முத்திட்டு எல்லாம் முத்திட்டா தோன்றம் கையில வருது கீழே தான் என் மகளை பாருங்க இந்த பூனைக்குட்டியோட ஒரே விளையாட்டு. அது ஒரு குட்டி பூனை நண்பர்களே தெரியுமா. அது அவங்களோட கடையில் இருக்குது பக்கத்தில் அவையிட்ட கடை இருக்குது அந்த கடைக்கெல்லாம் இருக்குமா. அப்போ ரைசனா சாப்பிடாம இருக்குன்னு தூக்கி கொண்டு வந்துட்டார். அதோட ஒரே விளையாட்டு. அதுக்கு உண்மைக்கு நல்லா தெரியுது தெரியுமா நண்பர்களே. மேலே ஏறுறது அதுக்கு மேலே ஏறுறது. அதே நேரம் இந்த ஜாம்பரம் பாருங்க இது ஜாம்பரம் நிறைய ஜாம்பளம் இனிப்புண்டா என்ன இனிப்புன்னு சொல்கிறீங்க. உண்மைக்கு நான் நிறைய இடத்த ஜாம்பளம் சாப்பிட்ருக்கேன். இந்த மரத்து ஜாம்பளம் மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட இல்லை. அப்படி ஒரு இனிப்பு நல்ல ஒரு டேஸ்டாக இருந்துச்சு தெரியுமா. அது அப்படியே மேலே ஏறி போக எங்கிட்ட சின்னமாக அதை விட்டு திலத்த அதுக்கு ஏறி வாக்கு விளையாட்டு காட்டிக்கொண்டிருக்கு. உண்மைக்கும் அப்படி ஒரு ஆசையாக இருந்துச்சு இந்த பூனைக்குட்டி. நான் இதை கொண்டு வருவோமான்னு கூட யோசிச்சேன் தெரியுமா. என்னென்னா இங்கேயும் பூனைக்குட்டி இருந்துச்சு தான். ஆனால் இந்த பூனைக்குட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நல்லா அப்படி ஒட்டிட்டு அப்படி நல்ல கிட்ட வரதும் புள்ளி ஆடுறதும் எங்களை சின்னவாட சட்டி எப்படி எங்கே பாருங்க செய்கிற வேலையாங்க அந்த மரத்தை போட்டு கடிக்கிறதும் அங்கே சொருகிறத போட்டு அது செய்கிற வேலையை பார்க்க உண்மைக்கு க்யூட்டாக அப்படி ஒரு வடிவாக இருக்குது பாருங்க. அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது எங்கட சின்னவாட சட்டையை பிடிச்சி இழுக்கிறது. அதுக்கப்புறம் நல்ல மதிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். நாங்கள் அங்கே ரூமுக்கு போகிறதுக்கா. ஓகே வாங்க போகலாம். ஓகே பாய் கார் வந்துட்டு நாங்கள் போயிட்டு வரோமா. பாய் ஓகே பாய்
அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நண்பர்களே. சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சாப்பாடுகள், சிக்கன் சாப்பாடு, அதுக்கு பிறகு மட்டன் சாப்பாடு அப்படியெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா இறால் குழம்பு தான் ஸ்பெஷலாக. என்னென்னா அணுக்கு தெரியும் நான் கூடுதலாக இறால் கறி கனவா கறி தான் சாப்பிடுவேன்ண்டு. அதில் பார்த்தீங்கன்னா இறால் கறி அதெல்லாம் சேர்ந்துருந்துச்சுன்னா எனக்கு சாப்பாட்டு வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டேன்னு சொல்லுங்கள். எனக்கு சாப்பாட்டுக்கு அப்படி விழுந்து என்ன கவனிக்கணும் சரி நான் போங்க எனக்கு இப்படியெல்லாம் கவனிக்க வேணான்னு சொல்லி எனக்கு அது ஒரு நர்வஸாகவே இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞான பெற்றோரை முதல் நண்பருக்கு அப்படி கவனிப்பின நண்பர்களே. அதால் தான் அப்படி இப்போ நாங்கள் நல்ல வடிவாக திருப்தியாக நல்ல வடிவாக ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு போய்கிட்டு இப்போ ரூமுக்கு போக எனக்கு வயிற்ற கலக்குதேன்னு சொல்லுங்க. நான் புக் பண்ண ரூமால் அது ஒரு பெரிய குளறுபடியே ஆயிட்டு அதை பற்றிய வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுவேன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக. சரியா இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்க்க எனக்கு அப்படி ஆசையாக இருந்துச்சு நண்பர்களே. பார்த்தீங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மழையே இல்லை. இங்கே கொழும்பில் பார்த்தீங்கன்னா மழை என்ன மழைன்னு சொல்கிறீங்க, அடி சூத்தி காற்று மழையும். அங்கே மழையே இல்லைன்னா சரியான காற்று. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலுக்கே போகாமல் இருக்கணும். அங்கே வந்து கூடுதலாக கடற்தொழிலாளர் தான் அதில் இருக்கணும். அதுக்குள்ள வந்து ஒரு 350 குடும்பமோ 390 குடும்பம் வேணும் மட்டும்தானா அந்த மெலிஞ்சி முனையில் இருக்கணுமா. அப்போ அதில் காத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை கடல் தொழிலுக்கு போக இல்லையா ஒருத்தரமேனு சொன்னால் அந்த போக வேணாம்னு சொல்லியிருக்கோம். பயங்கர காற்று நண்பர்களே. ஆனாலும் அந்த சில சின்ன இடங்களுக்கு போய் வாரினோம், கொஞ்சம் கிட்டடி தூரங்களுக்கெல்லாம் போய் தான் வாரினோம். காற்று இல்லைன்னு சொன்னால் இன்னும் நிறைய இடங்களுக்கு நாங்களும் போயிருப்போமேனு சொன்னால் போட்டில் நிறைய அவர் போட் வச்சுருக்கிறார். நான் 2 போட் வச்சிருக்கேன் ரைஸ்னா. அப்போ கூட்டி கொண்டு போய் காட்டியிருப்பார். காத்தால் சொன்னார் இல்லையம்மா வேணாம், காற்று சரியான காற்று, பிள்ளைகளோட போகக்கூடாது. அவைக்கு தெரியும் அந்த கிளைமேட்டுகள் அதெல்லாம் பெரியாக்கள்கிட்ட கேட்காம கூட்டி கொண்டு போக மாட்டேன். அதெல்லாம் வேணான்னு சொல்லி நானும் சொல்ல வேணவே வேணான்ட்டு நானும் ஓடி வந்துட்டேன். ஆனால் வார வழியெல்லாம் அந்த ஒவ்வொரு இடங்களையும் பார்க்க அப்படி ஆசையாக இருக்குது. நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இல்லாமல் இருக்குது. நான் நிற்கிறேன் ஒருவேளை வெளிநாடுகளில் இருக்கணுமோ தெரியாது. அந்த வீட்டுக்கு உரிமையான ஆக்கள், வளவுக்கு உரிமையான ஆக்கள் எல்லாம் வெளியூர்களில் இருக்கணுமோ தெரியாது. அப்படியே வெறுசாவே கிடக்கு. எங்களுக்கு பார்த்து கொண்டு வரைக்கும் கவலையாக தான் இருந்துச்சு. என் மகன் கூட சொன்னார், அம்மா அந்த வெளிநாடுகளில் இருக்கிறார்களோட காணி என்று சொன்னால் அப்போ ஆக்களோட காணி என்று சொன்னால் அவை வந்து இதை துப்புரவாக்கி இல்லாத ஆக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை நல்ல வடிவா ஏதாவது செய்யலாம் தானே, வீணா சும்மா கிடக்குது என்னம்மா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன். நானும் ஓமுடான்னு சொல்லி பார்த்து கொண்டு வந்தேன். அப்படி நிறைய வளவுகள் எல்லாம் இருக்குது நண்பர்கள். எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் எல்லாம் கட்டி இருக்குது, சில இடங்கள் கட்டாமல் அப்படியே பெரிய பெரிய வளவுகள் மாதிரி காடுகள் மாதிரி அப்படியே கிடக்குது. ஆனால் ஜூட் சொல்லிச்சு அது ஒவ்வொருத்தட்ட காணிகளாம் அவை வெளியூர்களில் இருக்கணுமா. அப்படியே நேரடியாக இங்கே வேறுங்க எங்களுக்கு சின்ன குட்டியை நேரடியாக நாங்கள் இப்போ எங்கே வந்துட்டோம்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஏன்டா புக் பண்ணுறதுக்கு நாங்கள் புக் பண்ணிட்டு போகிறதுக்கு செவ்வாய்க்கிழமை புக் பண்ணுவோம்டா. என் மகன் ஒரே அழுக, இல்லை புதன்கிழமை புக் பண்ணுங்க நீங்கள் நீ பிறகு கூட்டி கொண்டு வர மாட்டேங்கிற அழுக. நான் சொன்னேன் இல்லைன்னு அப்பா சொன்னார் இல்லை சரி விட அவன் அழுகுறான்னு போய் இந்த உண்டை விட்டுட்டு என்ன இட்டுக்க விட மாட்டான்னு சரின்னு சொல்லி வேறு அப்பா புதன்கிழமை புக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வர போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். சரியா? அதுக்கு பிறகு நாங்கள் புக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். நாங்கள் அந்த ரூமுக்கு தான் நாங்கள் புக் பண்ண ரூமில் இருந்து நாங்கள் வேறு ரூம் மாற போகிறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து சென்ட் ஜோன்ஸ் பள்ளிக்கூடம். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா நல்லா இருக்கா? எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? முதல்ல இருந்த மாதிரியே இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். சரியா? இப்போ வாங்க போகலாம், தொடர்ந்து பயணிக்கலாம் சோபாட.